ராம் நாராயண ராம். எல்லாம் தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் நம்பிக்கையையும் புகழ்ச்சியையும் தாங்க முடியாது. நான் இந்த அமைப்பை எப்படி உருவாக்கினேன் என்பதையும் கூறிவிட்டேன். என் பல கடிதங்களும் புகைப்படங்களும் சேதமாகிவிட்டன. அவர்கள் என்ன செய்ய விரும்பினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் சிஷ்யர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நான் என்னை பற்றி கூறுவது என் புகழ் பேசுதல் அல்ல. நான் அங்கீகாரம் பெற்று தாகூர் ஆனதல்ல. தாயின் கர்ப்பத்திலிருந்து தாகூர் ஆகி பிறந்துள்ளேன். என்னுள் அந்த தனிப்பட்ட தன்மை இருக்கிறது. அந்த இசையுடன் பிறந்தேன். அதே இசையில் நான் அனைவரையும் ஒன்றிணைப்பேன். பிறந்ததிலிருந்தே இந்த இசையை உடன் கொண்டு வர வேண்டும் என்பதன் சான்று பலர் பல்வேறு விதங்களில் கண்டுபிடித்துள்ளனர். அதேபோல் குருக்கள் மற்றும் பெரியவர்கள் எப்படி சோதிக்கப்படுகின்றனர், அவர்களின் வரலாறும் அவர்கள் உண்மையில் குரு ஆகலாம் அல்லது இல்லை என்பதையும் கூறும். என் ஆசான், அயலவர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என் திறன் மற்றும் ஞானத்தால் ஈரப்பட்டுள்ளனர். நான் சிறுமித்தே அந்த இசையை உடன் கொண்டு வந்துள்ளேன். அதனால் உலகம் முழுதையும் ஒன்றிணைக்க முடியும். நான் என் மனோபலத்தால் உலகத்தை ஒன்றிணைப்பேன். நடைமுறை அடிப்படையே ஆன்மீகத்தின் அடிப்படையாகும். எனவே எனக்கு ஏற்படும் தாக்கங்கள் மற்றும் எதிர்ப்பு பெரும் மக்களுக்கு எப்போதும் ஏற்படும். நான் குரு ஆகும் பலன்களை பயன்படுத்த தயாராக இல்லை. உழைத்து தானே வாழ்க்கை நடத்துவேன். திருட ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆகவே கவலைப்பட தேவையில்லை. வேதங்கள் எந்தவித விதமான முரண்பாடுகளும் உள்ளனவா என்று இல்லை.